வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. நம்ம நிற்கிற இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பின்னாடி ஃபுல்லாக ஒரே ட்ரேவாக இருக்கும், கலர் கலராக கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து சோடா. இந்த சோடாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடாவோட ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்திருக்கோம். சோடா விற்கிற ஒரு கடைக்கு நம்ம வரல. இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா, பல்லாவரம் பம்மல் பக்கத்தில் இருக்க பொய்ச்சலூரில் இருக்குது. இந்த கம்பெனி பேர் வந்து சுதேசி சோடா. அந்த சுதேசி சோடாவோட ஓனர் வந்து பூபதி ராஜ், அவர் நம்ம கூட இருக்கார். இவர் எப்படி இந்த கம்பெனியை தொடங்கினார், எதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். சுதேசி சோடா எப்படி ஆரம்பமாச்சு? சார், நமக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் என்ன ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்னு தேடிட்டு இருக்கும்போது, சரி ஓகே ஒரு ப்ரீவரிஸ் ஐட்டம் நல்லா கொடுக்கலாம் மக்களுக்கு, அப்படி அதுவும் பண்டைய காலத்துலேருந்து நல்லா வந்துட்டு இருந்ததுனால சரி அதுவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இது ஆரம்பித்தோம் சார். சோடான்னு ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? இப்போ என்ன நிலைக்கு வந்துருக்கு? ஆரம்ப காலத்தில் வந்து சவாலாக இருந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு. இது கொடுத்தா நல்லா இருக்குமா, மக்கள் என்ன லைக் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்றதை நம்ம கெஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதோ இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் R&D பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ஃபுல் பிளட்ஜாக போயிட்டுருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து சாதா சோடா இருக்குது, பன்னீர் சோடா இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதனால் கோலி சோடாவை தேர்ந்தெடுத்தீங்க? சார், எதனால கோலி சோடா அப்படின்னா, கோலி சோடாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே முன்னாடி இருந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெமிடியாக இருந்துச்சு. உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வயிற்று வலி அப்படின்னா ஒரு சோடா குடிச்சிட்டு வாங்குவாங்க, ஜீரணமாகலினா ஒரு சோடா குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் கார்க்கு சோடாவோட கோலி சோடாவுக்கு வந்து கொஞ்சம் பவர் எப்போவுமே அதிகமாக இருக்கும், கேஸ் நல்லா நிற்கும். ஓகே. அதனால கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் இருந்துச்சு, அதனால் அதை தேர்ந்தெடுத்து அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலி சோடாவில் கண்ணாடி பாட்டிலுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் பெட் பாட்டில் கான்செப்ட் வந்துச்சு. பெட் பாட்டில் கேரி த்ரூ ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போதும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தவறுனா கூட ஒன்றும் சேதாரம் ஆகாது. டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம எங்கே வேணாலும் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் பெட் பாட்டிலில் வந்திருக்கு. இப்போ அதையும் பண்ணிட்டு ஆரம்பத்தில் என்னென்ன ஃப்ளேவர்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எத்தனை ஃப்ளேவர் இருக்குது? சார், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பன்னீர் சோடா, சாதா சோடா 2 வெரைட்டி தான் வந்துட்டு இருந்துச்சு. 2 வெரைட்டி தான் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வெரைட்டி கிட்ட நம்ம பண்ணிட்டு 13 வெரைட்டி என்னென்னு சொல்லுங்கள். லெமன், ஆரஞ்சு, பன்னீர், ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, கோலா, பைனாப்பிள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது. இப்போ ரோஸ் பன்னீர்னு பண்ணுறோம், ஜீரா மசாலா பண்ணுறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் நம்ம R&D போயிட்டுருக்கு. அது ஓகே ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்ஸும் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, எல்லாமே ஃப்ரூட் கண்டென்ட்டோட உங்களுக்கு ரியல் டேஸ்ட் அப்படியே கண்டிப்பாக கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, இது ஸ்ட்ராபெரி. அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யா, ரெட் கோவான்னு சொல்லிட்டு ரெட் கோவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ. அடுத்து ப்ளூபெரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். இது ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து பன்னீர். இது அடுத்து தாகத்துக்கும் சக்தி கொடுக்கறதுக்கும் லெமன் சோடா. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்பெஷலாக ஒரு 2-3 வெரைட்டி பண்ணிகிட்ருக்குறோம். அதில் இப்போ நான் காட்டுறேன். இது வந்து ஜீரா மசாலா. நம்ம ஜீரகத்தை நம்ம எக்ஸாக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், ரியல் ஜீரா மசாலா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி வந்து நன்னாரி வேர்லேருந்து நம்ம எக்ஸாக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நன்னாரி ஃப்ளேவர் வெயிலுக்கு, உடல் குளிர்ச்சிக்கு மிக நல்ல ஒரு பானம், நல்லாயிருக்கும். ரியல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பன்னீர். நம்ம ரோஸை வந்து ஊற போட்டு எக்ஸாக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோலா. நம்ம தமிழ்நாட்டோடைய அந்த திராட்சையோடைய டேஸ்ட் அப்படியே நமக்கு வரும், சூப்பராக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம நிறைய சோடா காட்டினீங்க, பார்த்தோம். ஒரு சோடா எப்படி சோடா ஆகுதுன்ற அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள். சார், ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெட் பாட்டிலில் நம்ம வாஷ் பண்ணணும். பெட் பாட்டிலில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரையை பாகு காய்ச்சி வச்சுருக்கிற பாகு எடுத்து நம்ம ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணணும்.
ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலுக்குள்ளே சிரப் ஊற்றிடுவோம். ஓகே. ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CO2வும் வாட்டரும் நம்ம RO வாட்டரை யூஸ் பண்ணுறோம். RO வாட்டரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு மிஷினில் வந்துடும். நம்ம மிஷினில் கொடுத்து அப்படியே ஃபில் பண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QC போகும். QC செக் பண்ணுவோம். QC செக் பண்ணிவிட்டு ஓகே கிளியராக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லேபிளிங் போகும். லேபிளிங் போயிட்டு முடிச்சுட்டு அடுத்து டேட்டு பேட்ச் கோடு வந்துடும். பேட்ச் கோட் பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து பாக்ஸ் போடுவாங்க. பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் லேபிள் ஒட்டி நம்ம டெலிவரி. ஓகே. ஆனால் இதுக்காக என்னென்ன உரிமங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் சார்? உரிமம் வந்துட்டு ஹோல் கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். அடுத்து வந்து ஃபுட் லைசன்ஸ் வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் உங்களுக்கு முனிசிபாலிட்டி இல்லை வந்து மெட்ரோபாலிட்டன் பஞ்சாயத்து அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வாங்கி லைசன்ஸ் வேணும். ஓகே. இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா உரிமங்களும் வாங்கிடணும். கண்டிப்பாக. ஓகே. இதெல்லாம் மஸ்ட்டு, கண்டிப்பாக வாங்கிட்டு தான் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம நேரடியாக சோடாவுக்கு வருவோம். உங்கள் சோடாவில் எத்தனை ml இருக்கும் நார்மலாக? சார் நம்ம வந்து 300 ml இப்போ நார்மலாக ஒரே ஸ்டேஜில் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல 250 போட்டுட்டு இருந்தோம், இப்போ 300 போட்டுட்ருக்கோம். ஓகே. நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்து மக்களோட அதாவது வந்து ஒரு கஸ்டமரோட தேவையை பொறுத்து நம்ம 250 300 பண்ணி தரலாம். ஓகே. உங்கள் சேல்ஸ்ன்றது எப்படி இருக்குது? இப்போ நேரடியாக ரீட்டைல் பண்ணுறீங்களா, இல்லை கடைகளுக்கு சப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறீங்களா, எந்தெந்த வகையில் சேல்ஸ் பண்ணுறீங்க? சார் நம்ம மக்கள் எப்படியெல்லாம் கேட்குறாங்களோ எல்லா வெரைட்டிலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இன்னங்க ஒரு கேட்டராக இருக்கார் அப்படின்னா கேட்ரிங் ஆர்டருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து டீலருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம அப்ராடும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லோக்கலாக நம்மளும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஆனால் இந்த சோடாக்கள் எல்லாமே நீங்கள் ஓனாக தயாரிக்கிறது? கண்டிப்பாக ஓனாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்கள் பேர் பார்த்தேன், கம்பெனி பேர் வந்து சுதேசி சோடான்னு இருக்குது. இப்போ மாடர்னாக எத்தனையோ பேர் வைக்கிறாங்க, கூலிங்னு வைக்கிறாங்க, சில்லுன்னு வைக்கிறாங்க. நீங்கள் எதனால் இந்த சுதேசி அப்படின்ற பேர்? சார் நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு எத்தனையோ எதிர்ப்புகளை வந்துச்சு, எத்தனையோ பாராட்டுகளை வந்துச்சு. சுதேசி ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பழமையான ஒரு பானம், அது ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது சுதந்திர போராட்டத்துக்காண்டி நம்ம மக்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னென்ன சுதந்திர போராட்டம் என்ன வந்து எதுக்கு வந்துச்சு எதுக்கு பண்ணாங்கன்னு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியறதில்ல. அதனால ஒரு சுதேசினா ஒரு பழைய நேமாக இருக்கணும் அப்படின்றது, அது ஒரு திருப்பியும் அதை ரீகால் பண்ணணும் அப்படின்றனால அது ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆமாம். சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிச்ச ஒரு நாளிதழ்னா சுதேசி இயக்கம்னே ஒன்று தோற்றுவிச்சு பண்ணாங்க. நாளிதழ் இருந்தது. ஆமாம். சுதேசின்ற அந்த ஒரு நேம் இருக்கு, தேசப்பற்று அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு சுதேசி தயாரிப்புகள் இன்னைக்கும் ஒரு நேம் இருக்கு. நம்ம உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்றனால சுதேசின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களோட வளர்ச்சின்றது எப்படி இருந்தது? முதல்ல எந்த லெவலில் இருந்தீங்க, அடுத்து எந்த லெவலுக்கு வந்தீங்க, அடுத்ததா எந்த லெவலுக்கு வந்தீங்க? சார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். ஓகே. தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்கே போய் நின்னா தெருவே தெரியாத அளவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ கொஞ்சம் உள்ளே இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது என்ன அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படின்ற வரும்போது நெக்ஸ்ட்டு வரும்போது இப்போ ஒரு ஃபுல்லாக இறங்கி ஒரு கம்பெனியாக உருவாகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே. கம்பெனியாக உருவாயிடுச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தீங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? சார் ஆரம்பத்தில் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளை நம்பி உங்களுக்கு பேக் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 மெம்பர்ஸ்கிட்ட நம்ம இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பேக் சைட் பிஸ்னஸ்ஸு இப்போ ரா மெட்டீரியல் அதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ்கிட்ட நமக்கு பேக் போனாக இருந்து எல்லாம் ஓகே நேர்முகமாகவும் மறைமுகமாக ஒரு 50 பேர் வந்து இது சார்ந்து கண்டிப்பாக சார்ந்து இருக்காங்க, வேலையில் இருக்காங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சோடா வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கான வழிவகை இருக்கா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் சார். ஓகே. லேடிஸு, பார்ட் டைம் ஜாபர்ஸு, ஏஜென்சி வச்சுருக்கவங்க, ஒரு பிஸ்னஸ் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே தாராளமாக எடுத்து பண்ணலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது. நாங்களே எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகே. அதை எப்படி பண்ண முடியும்? அது எப்படி இப்போ பண்ணணும்னு நினைக்கிறார் ஒருத்தனா டீலர்ஷிப் கொடுப்பீங்களா, இல்லை ஃப்ரான்சைஸ் கொடுப்பீங்களா? இல்லை சார், நீங்கள் சோடாவே சப்ளை பண்ணுவீங்களா? எப்படி? ஃப்ரான்சைஸ் இதுக்கு நம்ம போகிறதில்ல. நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுத்துட்றோம். ஏரியா வைஸ் டீலர்ஷிப் இப்போ ஏற்கனவே ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது உங்களுக்கு தாலுகா வைஸ் நம்ம பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஓகே. வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே. என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும் அதுக்கு? சார் ப்ரொசீஜர்னு ஒன்றும் இல்லை. மினிமம் ஒரு 10 பாக்ஸ் எடுத்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு டீலருக்கு ஒரு 50 பாக்ஸ் இருந்துச்சு, ஒரு 500 பாக்ஸ் எடுக்கணும், 400 பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு ஐடியா கிடையாது. மினிமம் 10 எடுத்தால் கூட அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க எப்படி ஃபீல்டை வந்து டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ அடிமட்டத்திலேருந்து ஒருத்தர் பிஸ்னஸில் வராருன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே ஒரு அப்பாவோ தாத்தாவோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை வந்து ஒரு பையன் டேக் ஓவர் பண்ணுறாருன்னா அது ஈஸி. இப்போ அடிமட்டத்திலேருந்து நீங்கள் வளர்ந்து வந்திருப்பீங்கல்ல,
அது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? அதில் எந்த எந்த இடத்துலலாம் ரொம்ப வந்து ஒரு இன்னல்கள், ஒரு சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிங்க? சில இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடைகள் வரும் இல்லையா, யாரையுமே டக்குன்னு வளர விட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் சந்தித்த தடைகள்னால் என்னென்ன சொல்லுங்கள் சார்? இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் தடைகள் வராமல் பிஸ்னஸே நீங்கள் பண்ணவே முடியாது 200%. கண்டிப்பாக. அதையெல்லாம் தாண்டி மேலே வர்றது தான் ஒரு இது அசாத்தியமான உண்மை. அது மாதிரி நமக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ரொம்ப வந்து ஒரு மேம்போக்காக சொல்லிட்டீங்க. தடைகள் என்னென்னு பர்டிகுலராக சொல்லலை, நிறைய தடைகள்னு சொல்லிட்டு ஓகே, அது நீங்கள் நாகரிகம் கருதி யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலன்றது எனக்கு புரியுது. பாயிண்ட் அவுட்ன்றது அடுத்தவங்களோட பாயிண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும், நம்மளோட பாயிண்ட்டுக்கு அது தப்பாக இருக்கும். அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஓகே, நீங்கள் ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரி பணி புரிஞ்சிங்க, இப்போ பிஸ்னஸ் மேனாக மாறி இருந்தீங்க, அந்த கதையை ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். சார், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலை தான் ஜாபுக்கு தான் போயிட்டு இருந்தோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு எப்போவுமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். நாளாக இது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, இதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 2 வருஷமாக R&D பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அடிமட்டத்திலேருந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேனாக சாதிச்சிருக்கீங்க. இப்போது எத்தனையோ பேர் பிஸ்னஸ் மேன் ஆகலாம் நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள்னால் என்னென்ன? சார், அறிவுரைனா ஒன்றும் இல்லை, மெனக்கெடுங்க. அது என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன வரும், என்ன எதிர்காலத்தில் அதை பற்றி டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருங்க. இன்றைக்கி என்ன இருக்குது, இந்த ஃபீல்டில் இன்றைக்கி என்ன இருக்குது, ஃபுட் ஃபீல்டில் இன்றைக்கி என்ன இருக்குது, அது ப்ரீவரிஸில் இன்றைக்கி என்ன இருக்குது, நாளை காலையில் அது எப்படி மாறும், நாளை கழிச்சு காலையில் எப்படி மாறும். தேடுதல் கண்டிப்பாக டெய்லியும் இருக்க தான் சார் செய்யணும். தேடுதல் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லா பிஸ்னஸுக்கும் அதே தான். நாளைக்கு என்ன அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருந்தோன்னா தான் நம்ம பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு வாங்க, நான் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக இருக்க முடியும். இது வந்து காம்படிஷன் வேர்ல்டு. அதனால் கம்பல்சரி நீங்கள் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்களும் வந்து நாளைக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னு OH குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஓகே, இவரோட டீலர்ஷிப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட நேரத்தை பகிர்ந்து எங்களுக்காக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.